கொண்டக்கடலை இருந்தால் 5 நிமிஷத்தில் இப்படி ஒரு சூப்பரான குருமா குழம்பு பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குருமா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி சுவையான ரெசிபிக்கு நம்ம சேனலை லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க, கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்து கீரின பச்சை மிளகாயும் இடித்து இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம வேக வைத்த கொண்டக்கடலையை அந்த தண்ணியோடவே சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். மிக்சி ஜாரில் தேங்காயும் கசகசாவும் முந்திரியை சேர்த்து நல்லா மையம் அரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இப்போது அவ்வளோதான், செம கம்மன்னு வாசனை வரும் கொண்டக்கடலை குருமா ரெடி. இந்த கொண்டக்கடலை குருமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் வீட்டு சாப்பாடு ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த குருமாவை இட்லி, தோசை, சப்பாத்தியோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ருசிக்கு நான் கேரண்டி.